ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் பேக் ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த கட்டப்பை குச்சின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி ரியூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எந்த கடைக்கு போனாலுமே நம்ம கையில் வந்து நிறைய நம்ம வீட்டில் இருக்கிறது வந்துட்டு இந்த கட்டப்பை குச்சி தான். அதில் நிறைய கட்டப்பை குச்சி வந்து வேஸ்ட்டாக தூக்கியும் போட்டுருவோம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமே நிறைய கட்டப்பை வந்து வச்சுருப்போம். ஸோ அதை ரியூஸ் பண்ணி 3 யூஸ்ஃபுல் ரியூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் டைம் பார்த்துடலாம். ஹர்லின் ஷைனி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம குஷன் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அதை அப்படியே வந்து நம்மள மாதிரியே செஞ்சு நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மாதுரி கே அப்படின்ற சிஸ்டர் வந்து கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் ஆயில் ட்ரே செஞ்சு காமிச்சிருந்தோம். அதே மாதிரியே செஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிருத்திகா சேது அப்படின்ற சிஸ்டர், அவங்க பொண்ணு வந்து நம்ம செஞ்ச கைனட்டிக் சாண்டை வந்து அதே மாதிரியே வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க பொண்ணு பேர் வந்து சஞ்சனா, 6th ஸ்டாண்டர்ட். சூப்பர் டாத்தாங்க, அழகாக செஞ்சுருக்கீங்க. மாதுரி கே அப்படின்ற சிஸ்டர் மறுபடியும் இன்விடேஷன் கார்டு ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் ஹூக் வந்து செஞ்சிருந்தோம். அந்த ஹூக்கை வந்து செஞ்சு நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம செய்கிற கிராஃப்டை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது, அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டிப், நிறைய பேர் கேட்ட டிப், இந்த கட்டப்பையை முதல்ல எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர். நிறைய கட்டப்பை வீட்டில் இருக்குது, எப்படி அதை வச்சுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கட்டப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டப்பையை எடுத்துக்கோங்க. புதுசாக இருக்க கட்டப்பைனாலும் ஓகே தான். நான் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிறத தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு அந்த சைடு போர்ஷன் இருக்குல்ல, 2 பக்கமும், அந்த 2 பக்கமே நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த 2 பக்கத்தையும் சிசர் வச்சு நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா தையல் பிரியும்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே அதில் தையல் போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த 2 சைடு போர்ஷன்ஸுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ 2யுமே வந்துட்டு அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆணி இருந்துச்சுன்னா மேலே ஒரு நூல் கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கட்டப்பை அழகாக சுருட்டி எப்படியும் ஒரு 20 கட்டப்பை பக்கம் இந்த உள்ளே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பை வேணுமோ டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஏற்கனவே நம்மளோட சேனலில் கட்டப்பை ரியூஸ் ஐடியா பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா. ஆன்லைனில் அவ்வளோ காசு போட்டு வாங்கி உங்களோட பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. வீட்டில் ஒரு 30 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசரை சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டப்பை தான் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து நமக்கு இந்த சைடு போர்ஷன் அதெல்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்குல்ல, அந்த இதுவும் நமக்கு தேவையில்லை, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு தேவையானது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த இது மட்டும்தான் நமக்கு தேவை. 2 இதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ அந்த பையை வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நோட் புக்கில் அட்டை போடுவாங்கல்ல, அந்த OHP ஷீட் மாதிரி கண்ணாடி இருக்குல்ல, அது இருந்துச்சுனாலும் ஓகே தான். அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் இந்த அட்டை போடுற கவர் வந்து எடுத்திருக்கேன். இப்போது சுற்றி இதை வந்து ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுடலாம். உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் பின் தான் போடுறேன். சூப்பரான சிம்பிளான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்லர் பின் போடுறது தான். எக்ஸஸாக இருக்கிற அந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணுறது வந்து கட்டப்பை தான் அதிகமாக இருக்கணும், அந்த அது வந்து கம்மியாக இருக்கணும். இது மாதிரி மடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுருங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ் பீட் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளவுஸ் பீட்டை யூஸ் பண்ணி இது மாதிரி மடக்கி அது ஃபுல்லாக வந்து மறுபடியும் ஸ்டாப்லர் பின் போட்டுக்க போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பட் சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் தையல் மிஷின் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் சுற்றி ஸ்டாப்லர் பின் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி வெல்க்ரோ, அதாவது ஒரு மீட்டரே வந்து 10 ரூபாயோ என்னமோ தான், அது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபெஃபிபான் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த வெல்க்ரோ வந்து குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். 3 வேணும்னாலும் நீங்கள் 3, அதாவது நடுவில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா வந்து காய வச்சுருங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தாவே இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பேக் செஞ்சு காமிச்சிட்டேன். மீதி இருக்கிற அந்த இன்னொரு பை கட் பண்ணோம்ல, அதில் மீதி இன்னொரு போர்ஷன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இன்னொரு பேக்கும் நான் வந்து செஞ்சுட்டேன். ஒரு ப்ளவுஸ் பீட்டில் வந்து இந்த மாதிரி 2 இது வந்து செய்யலாம். ஸோ இது நம்மளோட சாரீ கவர். ஆன்லைனில் காம்போவாக இருக்கும். ஒரு 12 பேக் வந்து இவ்வளோ 1300 அது மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அட்டை ரோல் வந்து 30 rupees தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 10 பேக்ஸ் பக்கம் செய்யலாம். ஸோ கட்டப்பை எல்லார் வீட்லேயும் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு நம்மளோட சாரீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கலாம்.
பார்க்குறதுக்கும் நல்லாவே நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு சாரீ இதே மாதிரியே வச்சுட்டேன். இதில் நல்ல வெல்க்ரோ வந்து ஒட்டலை. இப்போ இது மாதிரி உங்கள் பீரோவில் நீங்கள் மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு இதில் வந்து நீங்கள் 2 சாரீஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான். இது வந்து அந்த தாம்பூல பைன்னு சொல்லுவாங்கல்ல, சின்னதாக இருந்தாலும் ஓகே, பெருசாக இருந்தாலும் ஓகே. உங்ககிட்ட எந்த சைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது, பாதிக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் தச்சுக்கலாம், ஊசி நூல் இருந்தாலும் எடுத்து தச்சுக்கலாம். நான் மறுபடியும் வந்து ஸ்டாப்லர் பின் தான் பண்ண போகிறேன். இந்த சைடு கீழே, அதுக்கப்புறம் இந்த சைடு 3 சைடும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மேலே இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பை மாதிரி கிடைக்கும். இந்த 2 பையில் நான் இன்னொன்லேயும் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு நான் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ அது அந்த மாதிரி சார்ஜ் போடுறப்ப நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்மளோட ஃபோன் சார்ஜர் அந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏசி ரிமோட்டு, நோட்டு அது மாதிரிலாம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஒரு இதை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ட்ராயரை ஃபுல்லாக வச்சுட்டேன். இன்னொரு இதை வந்து நடுவில் வந்து பின் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதை இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்கள் கட்டில் கிட்ட சைட் டேபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கட்டில் பெட்டுக்கு அடியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கதை புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கதை புக், ஏசி, அதுக்கப்புறம் ஃபோன், ஏசி ரிமோட்டு, ஃபோனு, பென் இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வளையல், பேங்கிள் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷனாக வந்து திருப்பி பார்ட் 4 அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இதில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.